அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்த பெரிய கொடை அல்லவா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 32 இறை வார்த்தை 1-4 முடிய. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றோர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலண்டு போயின. ஏனெனில் இரவும் பகலும் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல் என் வலிமை வறண்டு போய்விட்டது. பிரேசலான் அதை என்ன சொல்கிறாருன்னா, பாவங்களை வச்சுக்கிட்டு பாவத்தை அறிக்கையிடாமல், உண்மையாக அறிக்கையிடாமல் இருந்துட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒன்றுமே செய்யலேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதான் கொடுக்குற வார்த்தை எப்படி, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றோர். அப்போ நாம் பாவத்தை குறித்து அறிக்கையிடும் போது தான் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நம் குற்றங்கள் அனைத்தும் மறக்கப்படுகின்றன இறைவனால். அது அப்படி மறக்கப்படும் போது தான் இறைவன் நம்மளை அவரோடு இணைத்து நம்மளை இணைந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கண்ணோக்கி நம்மளை பாதுகாக்கிறார் இல்லையா? அந்த பாவம் அறிக்கையிடாத வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குது? நோயின் தன்மை வச்சுக்கோங்களேன். பாவத்தை அறிக்கையிடாத வரைக்கும் நமக்கு வாதம் தான் இல்லையா? அதுதான், பாவத்தை அறிக்கையிட்டால்தான் நம் எலும்புகளும் நரம்புகளும் சதைகளுமே வலுப்பெறும். தீச்செயல், ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேர் பெற்றோர். நம்ம தீச்செயல் செஞ்சோம் அவர் என்னலைன்னு சொல்கிறதுக்கு காரணம், நம்ம என்ன குற்றங்குறை செய்திருந்தாலும் அதை அவரிடம் ஒப்படைத்து விட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்டு பின்பு அதில் நாம் விழாதவாறு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் அவர் தீச்செயலை எண்ணவில்லை. மீண்டும் முதலில் நாம் செய்த குற்றங்குறைகள் அவர் எண்ணவில்லை என்று இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துது. இறைவார்த்தையின் மூலமாக தான் வார்த்தைகள் எல்லாமே பகிரப்படுது இல்லையா? ஏன்னா நம்ம ராத்திரியும் பகலும் அவரே நோக்கி கூவி அழைச்சிட்ருக்கோம், ஜெபிக்கிறோம். எனக்கு விடுதலை இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அந்த விடுதலை இல்லையான்னு கேட்கும்போது நாம் எப்படி இருக்கணும்? நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவருக்கு உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நான் வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்பீங்க, என்ன பாவம் குற்றங்கள் ஓயாமல் அதையே வெளிப்படுத்துறீங்கன்னு கேட்பீங்க. சின்ன சின்ன காரியங்கள் செய்திருந்தாலுமே அதுவும் குற்றம் தான் அவர் கண்களுக்கு. நம் கண்களுக்கு அது குற்றமாக தெரியாதுங்க. ஆனால் அவர் கண்களுக்கு, இறைவன் கண்ணுக்கு அது பெரிய குற்றமாக தெரியும். ஏனென்றால் அவர் உங்களை தேர்ந்தெடுக்கும் போது குற்றமற்று இருக்கும்படி அவர் செய்கிறார். அதான், அப்போ அந்த குற்றங்குறைகள் அனைத்தையும் நாம் அவர் முன்பு கொட்டி கதறி அழும்போது அதில் நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கலையா? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் கிழக்கு மேற்கு எவ்வளவு தொலைவு உள்ளதோ அவ்வளவுக்கு தூக்கி வீசி எங்களை மன்னித்து உமது மார்போடு எங்களை சேர்த்து அணைத்து கொண்டீரே. ஆண்டவரே, அப்போ நாங்கள் பேர் பெற்றவர்கள் தான். இனி நாங்கள் எந்த குற்றத்திலும் விழாதவாறு நீர் எங்களை பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறப்பா. இந்த நாளை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்தீர்களே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.